ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் பாக்கியாவை திருவி கேள்வி கேட்டாங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? அதோ உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க, போதும் நிப்பாட்டுங்க. உங்களுக்கு வந்து லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிறதுல பிடிக்கல. லேடிஸ்னால் எப்படி சமைச்சு கொடுத்துட்டு டீ காஃபி கொடுத்துட்டு இப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படியாப்பட்ட ஆளுன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு. உங்கள் இடத்துல நான் வந்து ரெஸ்டாரண்ட் வைக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களே வெளியே வந்துட்டாங்க. சும்மா நெத்தி அடியாக இருக்குல்ல. சில பேரோட மனசில் இப்படி ஒரு எண்ணம் கண்டிப்பாக இப்போ வரையும் இருக்குது. உலகம் எப்படியோ எங்கேயோ போனாலும் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆனாலுமே இந்த எண்ணம் கண்டிப்பாக முக்கால்வாசி ஆண்கள் மனசில் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த எண்ணத்தெல்லாம் ஒழிச்சு கட்டுற மாதிரி தான் சில ஆண்கள் வேற லெவலில் பார்த்துக்கிறாங்க வைஃபை. இதெல்லாம் ஏன்டா உங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம பாக்கியா வந்து ஒவ்வொரு இடமா பார்க்குறாங்க, பிடிக்கவே இல்லை. திடீர்னு ஒரு இடத்த பார்க்குறாங்க, அந்த இடம் செல்விக்கு பிடிக்கல, ஆனால் அந்த இடம் ஓகே அப்படிங்கிறாங்க. அவங்க அட்வான்ஸாக எனக்கு 1,00,000 ரூபாய் தாங்க, வாடகை 15,000 தாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஃபைனல் பண்ணிக்கலான்னு ஹாப்பி நியூஸோட வீட்டுக்கு வந்தோடனே ஊருப்பட்ட கேள்வி என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம சுதாகர் இருக்காரே, அவர் ஆஃபீஸில் நடந்த விஷயத்தை வீடியோவாக எடுத்து அப்படியே வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்களாம். டே நீங்கள் என்ன வேணால் பேசுங்கடா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்டு கிடச்சிருச்சுப்பா, நான் ஓப்பன் பண்ண போகிறக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 4 செவத்துக்குள்ளேயே நீ அடைஞ்சு உட்கார மாட்டியா, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க. 4 செவத்துக்குள்ளேயா, உன்னை இவ்வளோ ஃப்ரீயாக விட்டு வச்சிருக்கேன்ல, அதனால தான் நீ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மாமியாருக்கு மருமக கொடுமைனா என்னன்னு காமிச்சிருந்தா நீ எல்லாம் திருந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஈஸ்வரி கெத்தாக வாழ்ந்தே பழகிட்டாங்க. அவங்க வந்து வெத்தாக மாட்டாங்க, அதனால் ரொம்ப ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ என் விஷயத்தில் தலையிடான்னு சும்மா நெத்தி அடியாக சும்மா கிளின்னு கிழிச்சு விட்டாங்க நம்ம பாக்கியா. வேற லெவல்ப்பா. நான் ஏஞ்சி நிற்கிறதுக்கு யாரோட துணை